கத்திரிக்காய் கொஸ்து செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். கத்திரிக்காய் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், அதனால் சின்ன வெங்காயம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி. இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாயும் காஞ்ச கொத்தமல்லியும் வறுத்து பொடி பண்ணுறதுக்கு இது ரெண்டும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கடாய் காஞ்சோடனே வறுக்கிறதுக்கு தேவையானதை அதில் போட்டுக்கலாம். 1 கப்பு காஞ்ச கொத்தமல்லி, காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், 2த்தையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். கருகி போயிடாமல் வறுத்துக்கணும். நல்லா வறுபட்டுடுச்சு. இதை எடுத்து கொட்டி ஆற வச்சிடலாம் பொடி பண்ணுறதுக்கு. கடாயில் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயெல்லாம் அதில் போட்டுக்கலாம். இதுக்கு போட வச்சுருக்க தக்காளியாகவும் இது கூடயே போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுடலாம். உப்பு போட்டு வதக்கணுன்னா தான் நல்லா வதங்கும். இது நம்ம நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி எடுக்கணும். பார்க்கலாம். இது அப்படியே சிம்மிலே இருக்கட்டும். அடுத்து தாளிக்கிறத பார்ப்போம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கணும். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு, உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் முழுசாக போட்டுக்கணும். வெங்காயத்தை அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஸ்துக்கு. நல்லா இதை எண்ணெயில் வதக்கணும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடணும். இந்த கத்திரிக்காயை நல்லா மக்கு வச்சு இப்படி மசிச்சு விட்டுக்கணும். கத்திரிக்காயை நல்லா உள்ள குழைய வேக வச்சிடணும். தண்ணி ஊற்றாமல் வேக வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றிட்டோம்னாக்கா அது சலசலன்னு ஒரு மாதிரி டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு மசிச்சிக்கணும். நம்ம தாளித்து வச்சுருக்க வெங்காயம் கடுகு உளுத்தம் பருப்புலாம் இதில் போட்டுடலாம். இதில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுக்கிறதுனால உப்பு போட வேணாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள். காரத்துக்கு நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பொடியை போட்டுக்கலாம்.
நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் இதுக்கு தேவையான அளவு தான் பொடி பண்ணி வச்சுருக்குறேன், அதனால் அப்படியே போட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக திக்காக புளியை கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும். மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வாங்க பார்க்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெயில் அந்த எண்ணெய் மிதந்து வந்துச்சு பாருங்கள். கொஸ்து ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருந்தாக்கா நல்லாயிருக்கும் சாப்பிட. இட்லி தோசை எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். சுட சுட இட்லியும் கத்திரிக்காய் கொஸ்தும் சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம்.